டே 8 ஆஃப் பில் டிஃப்ரெண்ட் ஃபேட் லாஸ் சீரிஸ். என்னடா இவன் 3 நாள் வீடியோ போடலான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. லாஸ்ட்டாக ஒரு லெக் டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிட்டேன். அதனால் மசில் ரொம்ப டயர்ட்னஸ் இருந்தது, மசில் ரொம்ப சோர்னஸாக இருந்தது. அதனால் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணேன். இப்போ பாடி நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. திருப்பி வந்து பேக் டு ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே. நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, மசில் வந்து ரெக்கவரி ஆகல, ரொம்ப சோர்னஸ் இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 days நல்லா ரெஸ்ட் விடுங்க. திருப்பி கூட நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிங்க. திருப்பி மசில் ரெக்கவரி ஆகும். நீங்கள் வெயிட் போடும்போது புஷ் பண்ணும்போது பெயின் தான் அதிகமாகும். அதே மாதிரி ஃபுட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மெயின் டயட்டு தான். ஒர்க் அவுட் வந்து 20% தான், 80% டயட்டு தான். ஸ்லீப் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து உடம்பு வந்து மசில் பில்ட் பண்ணுறதை தீர்மானிக்கிறது. இன்றைக்கி தரமாக ஒரு ஃபுல் டே போட்டு பைசெப்ஸ் ஒரு சூப்பர் வேரியேஷன் வந்து போட்டேன். எப்பவுமே ஒரே வேரியேஷன் போட்டால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி மோர் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என் லாகுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.